தரமைத்து புலமை பரிசில் பரீட்சை எக்ஸாம் 2026 செய்ய உள்ள மாணவி மிஸ் உமைஷாவின் பிரிதொரு வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்வையிடுவோம். நன்று பாருங்கள். 2025 ஆண்டு புலமை பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 7ஆம் வினா. பின்வரும் விவரத்திற்கேற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான படிப்படம் யாது? எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. கிராமத்தின் அந்தத்தில் ஆறு பாய்ந்து இறங்கும். அதே வேளை மலைச்சாரலில் கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேர்கிறது. எமது கிராமத்தில் ஒரு அழகான அருவியும் உள்ளது. எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. எமது கிராமம் ஒரு மலைச்சாரல் அடியில் உள்ளது. எங்களுடைய கிராமம் ஒரு மலைச்சாரல் அடியில் உள்ளது. இதிலே மடியில் கிராமத்தின் ஒரு ஆறு பாய்ந்து இறங்குமா. எங்களுடைய கிராமத்துல கடியில ஒரு ஆறு வந்து பாய்ந்துருங்க. இதுலயும் சரி இதுலயும் பிள்ளை ஏன்னா இது ஆறு வந்து ஒசக்க வந்து அப்ப நாங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இதுலயும் சரி. அதே வேளையில் மலைச்சாரிலிருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேர்கின்றது. இந்த கால்வாய் சேர்கிறது ஆறோடு, அதுவும் சரி. இதிலே கால்வாய் ஆறுடன் சேர்கிறது, அதுவும் சரி. எமது கிராமத்தில் ஒரு அழகான அருவியும் உள்ளது. எங்கட கிராமத்தில் ஒரு அழகான அருவியும் இருந்துச்சு. இதிலே மிரிச்சு. எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் எங்கட வீடு அருவிக்கு கிழக்கேயும். இதுலயும் சரி. பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. எங்கட வீடு பாடசாலைக்கு மேற்கேயும். இதுல பாடசாலைக்கு மேற்கே, அதுவும் சரி. இதுல பார்க்க இது வந்து பாடசாலைக்கு கிழக்கே தான் இருக்குது. அப்ப இதுவும் பிழை. மூன்றாவது விடையும் பிழை. இங்க தவறு வந்ததால ஆகவே இதுக்கு முதலாவது விடை பொறுத்து. நன்றி.